உங்க கார்ல இருக்க பிரேக் சிஸ்டம் ஃபெயிலியர் ஆச்சுன்னா என்ன பண்றது? வெல், அதை பத்தி தெரிஞ்சுக்க இந்த வீடியோ முழுசா பாருங்க. அண்ட் மறக்காம இதே போல இன்ட்ரெஸ்டிங் அண்ட் சர்வே டெக்னிக்ஸ், அதுக்கப்புறம் வித்தியாசமான சம்பவங்கள் பத்தி தெரிஞ்சுக்க மிஸ்டர் வாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. லைக் பட்டனையும் அப்படியே மறக்காம பிரஸ் பண்ணிருங்க. ஸோ வெல்கம் டு மிஸ்டர் வாய்ஸ். மொதல் விஷயம், நீங்க பண்ண வேண்டியது, கார் பிரேக் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா உங்க கார்ல இருக்க ஹார்னை கண்டினியூஸா பிரஸ் பண்ணிட்டே இருங்க. ஹார்னை கண்டினியூஸா பிரஸ் பண்றது மூலமா உங்க கார்ல ஏதோ பிரச்சனை இருக்குன்னு நீங்க மத்தவங்களுக்கு தெரிவிக்கலாம். இதனால மத்த கார் டிரைவர்ஸும் உங்க கார்ல ஏதோ பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சு நகரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. நமக்கு எந்த ஒரு ஆக்சிடென்ட்டும் மத்த ரோட்ல போற டிரைவர்ஸ்னால ஆகாம இருக்கும். ரெண்டாவதா நீங்க செய்ய வேண்டியது, வண்டியோட ஆக்சிலேட்டரை இன்னமும் நீங்க மிதிச்சிட்டு இருந்தா ஆக்சிலேட்டர் மிதிக்கிறது ஸ்டாப் பண்ணுங்க. அதே சமயத்துல காரோட வண்டி சாவி எடுத்தா வண்டி ஸ்டாப் ஆயிருன்னு நினைச்சு காரோட சாவியை மட்டும் எடுத்துறாதீங்க. ஏன்னா கார் சாவி எடுத்தா உங்க கார் ஸ்டேரிங் வீல் லாக் ஆயிடலாம். அதனால ஸ்டேரிங் வீலை திருப்ப முடியாம போகலாம். இதனால மத்த கார்ல போய் நீங்க மோத வாய்ப்பு இருக்கு. மூணாவது விஷயம், உங்க காரோட கீர் ஸ்பீடை ஓவர் கீரா குறைங்க. இதனால உங்க காரோட ஸ்பீடு குறையும். வேகமா போயிட்டு இருந்த கார் நீங்க கீரை குறைக்கிறதுனால உங்க கட்டுப்பாட்டுக்கு வரும். நாலாவது விஷயம், போற ரோட்ல யாரும் இல்லைன்னா காரை கொஞ்சம் ஜிக்ஸாக்கா டிரைவ் பண்ணுங்க. இதனால கார் டயர்ல ஃபிரிக்ஷன் ஏற்பட்டு காரோட ஸ்பீட் குறையலாம். இல்லைனாட்டி ரோட்டோரத்துல இருக்க செடிகள் மேல வண்டியை விடுங்க. இதனால உங்க காரோட ஸ்பீட் முக்காவாசி குறைஞ்சிரும். அடுத்ததா நீங்க பண்ண போற இதுதான் முக்கியமான ஸ்டெப். இதை செய்யறது மூலமா உங்க காரை கடைசியா ஸ்டாப் பண்ண முடியும். ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க முன்னாடி சொன்ன ஸ்டெப் எல்லாம் ஃபாலோ பண்ணி உங்க காரை ஸ்லோ பண்ணதான் இந்த ஸ்டெப் செய்யும் போது அது உங்களோட காரை ஸ்டாப் பண்ணும். இப்ப நீங்க செய்ய வேண்டியது, ஸ்லோவா உங்க ஹேண்ட் பிரேக்கை கொஞ்சம் கொஞ்சமா லிஃப்ட் பண்ணணும். உங்க கார்ல இருக்க பிரேக் சிஸ்டம் என்னதான் ஃபெயிலியர் ஆயிருந்தாலும் ஹேண்ட் பிரேக் இன்னமும் கூட வேலை செஞ்சுட்டு தான் இருக்கும். அதனால கொஞ்சம் கொஞ்சமா ஹேண்ட் பிரேக்கை லிஃப்ட் பண்ணி காரை ஸ்டாப் பண்ணுங்க. ஆக்சுவலா வேகமா போயிட்டு இருக்கும்போது இதே ஹேண்ட் பிரேக்கை யூஸ் பண்ணீங்கன்னா உங்க கார் ட்ரிஃப்ட் ஆகி அதனால மோசமான ஆக்சிடென்ட் நடக்க வாய்ப்பு இருக்கு. அதனால பொறுமையா கார் ஸ்லோ ஆனதுக்கு அப்புறம் ஹேண்ட் பிரேக்கை லிஃப்ட் பண்ணுங்க. இதனால கார் எந்த ஒரு ட்ரிஃப்டோ இல்ல ஆக்சிடென்ட்டோ இதனால ஆக வாய்ப்பு இல்ல. அடுத்ததா, உங்க கார் தண்ணியில விழுந்தா அந்த தண்ணியில விழுந்த கார்ல இருந்து எப்படி நாம தப்பிக்கிறது, அதை நாளைக்கு வீடியோல பார்க்கலாம். சோ இதே போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்க மிஸ்டர் வாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.